உறவுகளுக்கு வணக்கம். இன்று 23/2/2025 அன்று மதுரை மாட்டுத்தாவணி அருகே உள்ள ராமசுப்பு ஹாலில் மருதநாட்டு மக்கள் கட்சியின் தலைமை பொதுக்குழு கூட்டம் இன்று சிறப்பாக நடைபெற்றது. இன்று அதனுடைய தலைவர் மரியாதைக்குரிய படை ராஜ்குமார் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். ஐயா, இந்த பொதுக்குழுவோட நோக்கம் மற்றும் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள். ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று மருதநாட்டு மக்கள் கட்சியினுடைய தலைமை பொதுக்குழு மதுரையில் நடைபெற்றது. இந்த பொதுக்குழுவில் முத்தாய்ப்பான 7 தீர்மானங்களை இந்த பொதுக்குழுவில் நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோம். அந்த வகையில் தொடர்ச்சியாக தமிழக மக்கள் நீண்ட நெடிய நாள் கோரிக்கையாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கையை மருதநாட்டு மக்கள் கட்சி வரவேற்று இந்த கோரிக்கையை இந்த பொதுக்குழுவிலே தீர்மானமாக நிறைவேற்றிருக்கிறோம். விகிதாச்சார அடிப்படையில் தெய்வந்துள்ள வேளாளர் மக்களுக்கு தனி இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று இந்த பொதுக்குழுவிலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக தென் மாவட்டங்களில் சாதியத்துக்கு எதிராக ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது தொடர்ச்சியாக சாதியத்துக்கு எதிரான ஒரு சாதி வன்கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதை தமிழக அரசு கவனத்தில் எடுத்துக்கொண்டு சாதி வன்கொடுமையில் ஈடுபடுபவர்களை இரும்பு கரம் கொண்டு அடக்கி அவர்களுக்கு தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் மூலம் வலியுறுத்துகிறோம். சமீப காலமாக பெண்களுக்கு எதிரான ஒரு வன்கொடுமைகள் அதிகரித்து வருகிறது. அதில் குறிப்பாக பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எதிராகவும் இந்த பாலியல் வன்கொடுமை என்பது அதிகரித்து வருவதை வேதனை அளிக்கிறது. தமிழக அரசு அதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு அதை தடுக்க வேண்டும். அந்த குற்றத்தில் ஈடுபவர்கள் மீது கடுமையான சட்டங்கள் மூலம் அவரை கைது செய்து அவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் மூலம் நாங்கள் வலியுறுத்துகிறோம். மருதநாட்டு மக்கள் கட்சி கடந்த 2020 தேவேந்திர குல வேளாண் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான பெயர் மாற்ற கோரிக்கையை வலியுறுத்தி ஒரு மாநாடை நடத்தினோம். அந்த மாநாடு மதுரையிலே சிறப்பாக நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து இப்போ வருகின்ற ஓராண்டுக்குள் நாங்கள் மருதநாட்டு மக்கள் கட்சியினுடைய முதல் மாநில மாநாடு மதுரையில் 2020 நடத்தினோம். அந்த மாநாட்டிலே பெருந்திரளாக மக்கள் கலந்து கொண்டார்கள். அந்த மாநாடு மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அதைத் தொடர்ந்து 2வது மாநில மாநாடு நடத்துவதாக இந்த பொதுக்குழுவிலே திட்டமிட்டிருக்கிறோம். அந்த பொதுக்குழுவிலே பெருந்திரளாக மக்களை நிர்வாகிகள் அழைத்து வர வேண்டும். பெருந்திரளாக நிர்வாகிகள் 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களிலிருந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் அவர்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறோம். அந்த மாநாடு நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். வருகின்ற 2024 சட்டமன்ற தேர்தலில் மருதநாட்டு மக்கள் கட்சி 2026 சட்டமன்ற தேர்தலில் மருதநாட்டு மக்கள் கட்சி நடத்துகிற அந்த மாநாட்டிலே தேர்தல் நிலைப்பாடை அறிவிப்பு செய்வோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு இருக்கு. ஓராண்டு இருக்கும் நிலையில் மாநாடு நடத்துவதாக இந்த பொதுக்குழு திட்டமிட்டிருக்கிறோம். தேர்தலை சந்திப்பது மாநாட்டிலே அறிவிப்பு செய்வோம். அதாவது இந்த மருதநாட்டு மக்கள் கட்சி சமூகம் சார்ந்த அமைப்பு அல்ல, இது பொதுவான இயக்கம் என்று பல இடங்களில் கூறுவீர்கள். அது பற்றி உங்களுடைய கருத்து? அது நிச்சயமாக என்ன சொல்கிறேன்னா, மருதநாட்டு மக்கள் கட்சி சமூக சார்ந்த இயக்கம் என்று பல்வேறு இடங்களில் நான் சொல்லிட்டு வரேன். அது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, மருதநாட்டு மக்கள் கட்சி இந்த எளிய மக்களுடைய அதிகாரத்தை கவனத்தில் எடுத்துக்கொண்டு ஒடுக்கப்பட்ட மக்கள் அதிகாரத்துக்கு செல்ல வேண்டும். இந்த சமூக மக்கள் பின்தங்கி இருக்கிறார்கள், அவர்கள் அரசியலை பின்தங்கி இருக்கிறார்கள், அவர்களை அதிகாரத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்றால் இந்த மருதநாட்டு மக்கள் கட்சி பொதுத்தளத்திலே நின்றால்தான் அதற்கான சாத்தியத்தை நாம் நினைத்துக்கூட பார்க்க முடியும். அந்த வகையில் அதனுடைய நோக்கம்தான் மருதநாட்டு மக்கள் கட்சி அனைத்துக்கான கட்சியாக எளிய மக்களுடைய தொடர்ச்சியாக எளிய மக்களுடைய குரலாகவே மருதநாட்டு மக்கள் கட்சி இந்த மண்ணிலே களமாடுகிறது. முதல் மாநாட்டில் அதாவது பெயர் மாற்றத்தை வலியுறுத்திய திரு படை ராஜ்குமார் அவர்கள் 2வது அறிவித்துள்ள மாநாட்டில் பட்டியல் மாற்றம் குறித்து பேசுவாரா? நிச்சயமாக அந்த தேவேந்திர வேளாளர் மக்களுடைய கோரிக்கைகளை ஒருபோதும் மருதநாட்டு மக்கள் கட்சி புறந்தல்லாது. அது நியாயமான கோரிக்கைகள் நிச்சயமாக களத்தில் நின்று களமாடும். நாங்கள் மாநாட்டினுடைய திட்டமிடலிலும் நாங்கள் ஒரு நிர்வாகிகள் கலந்து ஆலோசித்து எந்த முறையான ஒரு மாநாடு, என்ன தலைப்புடைய மாநாடு நடத்தப் போகிறோம் என்பதெல்லாம் திட்டமிட்டு
இன்னும் மாநாடு தேதியை முடிவு செய்த பிறகு அதை முடிவு செய்யும். அதாவது தேவேந்திரகுல வேளாளர்களின் பொது அந்த கொடியான சிவப்பு பச்சை கொடியை பயன்படுத்தும் பனை ராஜ்குமார் அவர்கள் தமிழக தேவேந்திரகுல வேளாளர்களுடைய தலைவர்கள் படத்தை அதிகம் பயன்படுத்துவதில்லை. காரணம் தொடர்ச்சியாக இந்த கேள்வி விமர்சனமாகவே நம்ம சமூக மக்கள் வைக்கிறாங்க. ஒரு விஷயத்தை நான் இங்கே தெளிவுபடுத்த விரும்புகிறேன். மருதநாட்டு மக்கள் கட்சி என்பது ஒரு அரசியல் கட்சி, இது சமூக இயக்கம் அல்ல. சமூக இயக்கம் என்பது வேறு, சமூக இயக்கம் என்பது ஒரு சமூக சார்ந்து இயக்கக்கூடியது. மருதநாட்டு மக்கள் கட்சி ஒரு அரசியல் கட்சி. அரசியல் கட்சி தேர்தலை சந்திக்கக்கூடிய கட்சி. தேர்தலிலே தன்னுடைய மருதநாட்டு மக்கள் கட்சி சார்ந்த நிர்வாகிகளை தேர்தலை சந்திக்க வைத்து அதிகாரத்துக்கு கொண்டு போகக்கூடிய சக்தி. அப்படி என்றால் தேர்தலை சந்திக்கக்கூடிய மருதநாட்டு மக்கள் கட்சியானது அனைத்து தரப்பட்ட மக்களுக்கான கட்சியாக இருந்தால்தான், அனைத்து தரப்பட்ட மக்களுக்கான ஒரு பிரச்சனைகளை இந்த கட்சியை சார்ந்தவர்கள் சந்தித்தால்தான் இவர்கள் தேர்தலை சந்திக்கும் பொழுது இவருக்கு வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு நிலை வரும். அதே அடிப்படையில் மருதநாட்டு மக்கள் கட்சி ஒரு அரசியல் கட்சி. நாங்கள் கொண்டிருக்கக்கூடிய தலைவர்கள் கொள்கை தலைவர்கள். இந்த சாதி மதத்தை கடந்து இந்த மனித குலத்துக்கு அவர்களால் இந்த மண்ணிலே விதைக்கப்பட்ட ஒரு புரட்சியை தான் இந்த மருதநாட்டு மக்கள் கட்சி கொள்கையாக எடுத்து முன்னெடுத்து செல்கிறது. இது நாங்கள் மருதநாட்டு மக்கள் கட்சி புதிதாக சொல்லலாம். இந்த மண்ணிலே சாதித்துக்கு எதிராக களத்தில் நின்று மாண்டு போன தியாகி இமானுவேல் சேகரன் கொண்டிருந்த கொள்கை தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை கொள்கையை உள்வாங்கித்தான் இந்த மண்ணிலே களமாடினார். கர்மவீரர் காமராஜர் அவர்கள் இந்த மண்ணிலே ஏழை எளிய மக்கள் இங்கே கல்வி பெற வேண்டும், குழந்தைகள் கல்வி கற்க வேண்டும் என்று அவர் நினைத்தாரே ஒழிய இந்த சாதியை சார்ந்தவர் படிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஒருவரும் நினைக்கல. அதனால்தான் நாங்கள் அவரை கொள்கை தலைவராக ஏற்றிருக்கிறோம். புரட்சியாளர் அம்பேத்கரை மருதநாட்டு மக்கள் கட்சி ஏன் தொடர்ச்சியாக இந்த மக்களிடம் கொண்டு சேர்க்க நாங்கள் முயற்சி பண்ணுறோம்னா, இந்த மண்ணிலே அரசியலே மிகவும் முன்னோக்கி இருந்த இந்த சமூகம் இன்றைக்கு பின்னோக்கி இருக்கக்கூடிய நிலை, அவல நிலை நம்ம எல்லோருக்கும் நன்றாகவே தெரியும். ஏன் சொல்லுங்கன்னா, புரட்சியாளர் அம்பேத்கரை பிறந்தளி விட்டார்கள். இந்த மண்ணிலே பாசிசம் பாஜக ஊடுருவி இந்த சமூக மக்கள் மத்தியிலே புரட்சியாளர் அம்பேத்கரை அப்புறப்படுத்தி விட்டார்கள். இன்றைக்கு சாதிய ஆதிக்கத்துக்கு எதிராக களத்தில் நின்றவர்கள் இன்றைக்கு ஆன்மீகத்தை நோக்கி நகரக்கூடிய நிலைமைக்கு நம்முடைய மூத்த சமூக தலைவர்கள் போயிருக்கக்கூடிய நிலைமையிலே தான் நாங்கள் பல்வேறு விமர்சனத்துக்கு மத்தியில், பல்வேறு இடர்பாடுக்கு மத்தியில் இந்த சமூக மக்களை, சமூக இளைஞர்களை, குறைஞ்சபட்ச சமூக இளைஞர்களையாவது அரசியல்படுத்த வேண்டும், அவர்களை அதிகாரத்துக்கு நாங்கள் அமர வைக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறோம். மரியாதைக்குரிய மருதநாட்டு மக்கள் கட்சியின் தலைவர் பனை ராஜ்குமார் தலித்தியத்தை ஆதரிக்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டு, அதை எப்படி நீங்கள் பார்க்க? அதுதான் இந்த சமூகம் அறியாமல் இருக்கிறார். தொடர்ச்சியாக நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னும் கல்லாமை இல்லாமை அறியாமைன்னு சமூகம் இருக்குன்னு சொல்கிறேன். கல்லாமைன்னா இந்த சமூகம் பெரும்பான்மையாக இன்னும் கல்வி பெறவில்லைன்னு சொல்கிறேன். அறியாமல் இருக்காங்கன்னா அரசியல் அறியாமல் இருக்கிறாங்க. அந்த அரசியல் அறியாமல் இருக்கிறதா புரட்சியாளர் அம்பேத்கர் படத்தை பயன்படுத்தினால், தந்தை பெரியார் படத்தை பயன்படுத்தினால், பேராசன் கார்ல் மார்க்ஸை பயன்படுத்துவதால் இவர் தலித்தியத்தை ஆதரிக்கிறார்கள், தலித்தியத்தை ஆதரிக்கக்கூடிய அமைப்பு இயக்கம் என்று இவர்களாகவே ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். ஒரு புரட்சியாளர் அம்பேத்கர் யார், தந்தை பெரியார் யார், கார்ல் மார்க்ஸ் இந்த உழைப்பாளிகளுக்கு அவருடைய அர்ப்பணிப்பு என்ன, கர்மவீரர் காமராஜர் யார் என்பதை புரிந்துதான் இமானுவேல் சேகரன் இடதுசாரி சிந்தனையோடு இந்த கண்ணை களமாடினார். அந்த அடிப்படையில் தான் இமானுவேல் சேகரன் இந்த மண்ணிலே எந்த அரசியலை விதைத்தாரோ அந்த விதையைத்தான் நாங்கள் இந்த சமூக மக்களிடையே வளர்த்தெடுக்க முயற்சி செய்கிறோம். நன்றி.